நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 7வது ராசி துலா ராசி. இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லட்சியவாதிகள் யாருன்னா துளாராசி மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க. எதனால தெரியுமா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும்? இங்க சனி உச்சம். அப்ப உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். எந்த இதுவுமே கரெக்டா ஒரு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடான கூட நிறைய இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் துளாராசிக்கு. பொதுமக்களுடைய தொடர்பு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் எல்லாம் பாருங்க உங்க பிரம்மாண்டமா இருக்கும். எத்தனை பேர் துளாராசியில பிறந்தாலும் அவங்களுடைய பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பலன் தயவு செய்து சொல்றேன். எல்லாருமே உங்க ஆகஸ்ட் மாசம் நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல திசை கிரகத்தை பார்க்காதீங்க, புத்தி கிரகம் இப்ப என்ன புத்தி நடக்குது மட்டும் பாருங்க. ஜாதகத்தில சொல்றேன். திசை ஒரு திசையா இருக்கும், ஆனா புத்தி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு மாற்றம் வருதா, இந்த மாசத்துல எதுவும் மாற்றம் வருதான்னு பார்த்துக்கிட்டு அந்த புத்தி கிரகத்தையும் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் 2ஐயும் மேட்ச் பண்ணா ஒரு விஷயத்த நீங்க ஆணித்தனமா இறங்கி ஒரு விஷயத்த செய்ய முடியும். எப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து, திசா புத்தியை பார்த்து, புத்தி கிரகத்தை பார்த்து, இப்ப சுத்தி வர கிரகத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அதுக்கான பரிகாரத்தை பண்ணும்போது நல்லா வெற்றி தேடி வரும். ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்காரு, அதனால சொல்றேன். எப்படிப்பட்ட கர்மாவுக்கும் பரிகாரம் உண்டு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். அதனால எல்லாருமே நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வாங்க, எல்லாமே வெற்றி அமையும். இப்ப கிரகமே பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் பாகத்துல ராகு பகவான் கும்ப ராசியில, அடுத்து 6ஆம் இடத்துல மீன ராசியில சனி பகவான், அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சூப்பரா உட்காந்துருக்காருங்க. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக் பலத்துல உட்காந்துருக்காரு. எப்படி சூரியன், புதன், குரு 3 கிரகம் இருக்கு. அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி 12ஆம் இடத்துல போய் மகாலட்சுமி யோகத்துல நீசமாயி உட்காந்துருக்காரு. எல்லாமே நீசமான யோகம் சொல்லுவாங்க. நீசமான வேலை வராது, பெரிய யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. உங்க ஜாதல இப்ப நல்ல தசா புத்தி இருந்தா உங்களை இப்ப யாருமே அசைச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு 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 துலா ராசிக்கு. ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்து நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாருங்க, சுக்கிரபகவான் 11ஆம் இடத்துல இருந்தாரு. 1 மாசம் அந்த கேதுடைய பீரியட்ல இருந்தாரு. துளாராசி எத்தனை பேர் மருத்துவ செலவு மட்டும் பண்ணல மட்டும் நீங்க திருப்பி கேளுங்க. கண்டிப்பா ஒரு மெடிசன் கண்டிப்பா எடுத்துருப்பாங்க, நீங்க கேட்டுக்குங்க. அப்படி இல்லாட்டினா இன்னொரு விஷயத்த கேட்டு பாருங்க. கிடைக்கக்கூடிய லாபம், வருமானம், பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா. இல்ல குழந்தைகளுக்கு செலவு இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா. நல்ல வேலை உத்தியோகத்துல வேலையை நான் ஷிஃப்ட் பண்ண போறேன், ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, சம்பந்தம் இல்லாம என் மேல பள்ளி வந்துருச்சு, ஒரு அவமானத்தை பார்த்தேன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க.
இவங்கள்ட்ட ஒரு மாசம் நல்ல சிந்தனை இருக்காதுங்க, நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது. ஒரு குழப்பம் தடுமாற்றம் இப்படிதான் யோசிப்பாங்க. எதுவுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனையா இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர்ட்ட நீங்க துளாராசி இருந்தாலும் நீங்க கேட்டு பாருங்க. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு மந்தமான தன்மை. யாருடைய ஜாதகத்துல எப்படி இதை மறந்துடக்கூடாது, யாருடைய ஜாதகத்துல திசை புத்தி கிரகம் நல்லா நடக்காவிட்டால் இந்த மாதிரி பதிப்பு பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் துளாராசி எடுத்துக்காதீங்க தயவு செய்து. அதான் எல்லா வெளியும் நான் குரு சுக்கிரன் ஜோதிடர் சொல்றதுதான், எடுத்துக்காதீங்க. இது மாதிரி யார் பலவீனமானா இது மாதிரி ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க. என் திருமண வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமே. நண்பர்கள், கூட்டாளி, பணம், பொருள், திருமண வாழ்க்கை இது எல்லாத்தையும் தடங்களை கொடுத்துட்டாரு. மனைவி எதிரி, கணவன் எதிரி, குழந்தைகள் செலவு, டபுள் மடங்கா ஒரு செலவு எல்லாமே நடந்துடும். இதை ஏன் நம்ம சொல்றோம்னா உனக்கு அதிகமா ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசிக்காரன். இப்ப பாருங்க, ராசி அதிபதியான சுக்கிரபகவான் 12ஆம் இடத்துல இருந்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தேன். புதனுடைய சாரத்துல, அதுவும் சூரியனுடைய சாரத்துல ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 15ஆம் தேதி வரை, 11ஆம் தேதி வரை அவர் உத்திரத்துல தான் போறாரு. எப்படி உத்திர நட்சத்திரத்துல தான் போறாரு. அந்த வீடு கொடுத்த அதிபதி திக்பலத்துல 10ஆம் இடத்துல பலமா இருக்கிறதுனால பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவத்தோட வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னங்க எடுத்தோம் இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா பதவியான ஒரு பதவி உங்க பக்கம் தேடி வரும். நீங்க திருப்பி கண்டிப்பா வரணும், நீங்க திருப்பி கேளுங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல உச்சமான குருட சேர்ந்து இருப்பதால் அது எங்கே 10ஆம் இடத்துல திக்பலத்துல அந்த சூரியன் இருந்தா 100க்கு 200% நல்லது செய்யும். அவருடைய நட்சத்திரத்துல சுக்கிரபகவான் போறதுனால பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமோ தேடி வரவது, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரப்போது சொல்லிருங்க. நிறைய பேருக்கு வேலஸ்தான அதிபதியான குரு பகவான சேர்ந்து இந்த சூரிய பகவான் 11ஆம் வீட்டை சேர்ந்து இருப்பதால் அங்கே ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க மேல எந்த கேஸ் போட்டதாலும் அந்த கேஸை எடுத்து நடத்தி பாருங்க. இப்ப திருப்பூருக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவீங்க. இப்ப அதையும் தாண்டி வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க இப்ப கிடைக்கலன்னு நீ திருப்பி கேளுங்க. ஏன்னா 11ஆம் வீட்டை சாரத்துல சுக்கிரன் இருந்து நேரா வேலைஸ்தான அதிபதியான சனி பகவான் அந்த சுக்கிரனும் சனியும் பார்ப்பதால் அங்கே வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க டாப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் உங்களை எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன் பாத்துங்க. இப்ப எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். இன்னும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்க, பெருங்கொண்ட பணம் வரும். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் நேரம் 11ஆம் இடத்துக்கு வரலாம். இங்க பலமா இருக்கும்போது பாத்துக்குங்க. படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பர். நான் சொல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த அளவுக்கு பலமா இருக்கு. இடத்த விற்க முடியாத இடத்த வித்து முடிக்க போறீங்க. கண்டிப்பா ஆகஸ்ட் 17க்குள்ள வித்து முடிப்பீங்க. இடம், வீடுல உள்ள பிரச்சனை, கலை, வழக்கு, கேஸ் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பு வருது. திருமண வாழ்க்கை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு, இனிமே பிரச்சனை கொஞ்சமாச்சும் குறையும். மனைவிக்குள்ள அதிபதியும் குடும்பத்துக்குள்ள அதிபதியும் 10ஆம் இடத்துல இருந்து இருப்பதால் நேரா அது 3ஆம் இடத்தை முயற்சி சார்ந்த பார்க்கலாம். கண்டிப்பா குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு. ஜாமீன் போடும்போது கொஞ்சம் கவனமா பழங்க. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அதே மாதிரி குழந்தை பாக்கியது சார்ந்த விஷயம், அந்த ஆப்ஷன் சூப்பரா இருக்கும். குழந்தைக்கு கிடைக்கலாம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா ராகவ எடுத்து பார்த்த 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒரு சாரத்துல போயிட்டு 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல கணவன் மனைவியுடைய சாரத்துல போறதால் எப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடைய வரக்கூடிய மனைவி கணவன் சாரத்திலேயே மனைவி கிரக சாரத்துல போறதுனால, செவ்வாய் போறதுனால, இந்த ராகு போறதுனால கண்டிப்பா இங்க குழந்தை பாக்கியதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. பார்த்து சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய 2ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல தான் தொழிலை கண்ணை மூடிட்டு பண்ணணும். ஜாதகத்துல பாருங்க, சனிபான் இப்போ கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில பண்ணி பாருங்க. இப்ப லாபம் கண்டிப்பா உண்டு, நிறைய சான்ஸ் இருக்கு. மெயினா துளாராசியை பொறுத்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எத்தனை பேர் பாக்குறீங்க? சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறையில் எத்தனை பேர் இருக்கீங்க? செம்மையா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, மெயினா ரியல் எஸ்டேட் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த துறையெல்லாம் இறங்க போது நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் துளாராசியை பொறுத்தவரை சொல்ல முடியாது. கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். பாருங்க, ஒரு சுப செலவா பண்ணுங்க. இப்ப ஏதாச்சும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்றது, சுப செலவு, சுபகாரியம் இது மாதிரி பண்ணிக்கிட்டா எந்த ஒரு தாக்கமும் உங்களுக்கு கெட்டது வராது. அதாவது நான் சொல்றேன், மருத்துவ செலவு வராதுன்னு சொல்றேன். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இல்லை ஒரு சின்ன ஒரு மெடிசன் செலவை காட்டிடும். இது மாதிரி நீங்க செலவு பண்ணிட்டா எந்த ஒரு தாக்கமும் உங்களுக்கு வராது. இந்த ஒரு மாசம் சொல்றேன் உங்களுக்கு, ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே ஒரு செலவா பண்ணுங்க. சேமிப்புக்கு கிட்ட போகாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல சித்திரை நட்சத்திரம். எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எல்லா விஷயத்தையும் தைரியமா இறங்கி ஃபுல்லா ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கையான குணம் சித்திரை பலம் தான் கண்டிப்பா இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு. இப்ப எந்த ஒரு காரியத்தாலும் வெற்றியா மாறுது. தோல்விக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்? நட்சத்திர அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப புளிஞ்சு எடுத்துற வம்பு, வழக்கு, பிரச்சனை, குழப்பம், தடுமாற்றம், வருமானம், இன்கம் எதுவுமே சரியா இல்லை. நீங்க கேட்டு பார்த்துங்க. எத்தனை பேர் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் தெரிஞ்சவங்க இருந்து கேட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. 45 சொல்றேன், டைம் போட்டு சொல்றேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை நட்சத்திரம் தான். இனிமே சூப்பரா இருக்கு பாருங்க. தொழில் நல்லா இருக்கு, வருமானம் இருக்கு, வேலை இருக்கு,
இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்ணுவீங்க, தொழில் மாற்றம் பண்ணுவீங்க, எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பு இருக்கு. அரசாங்கம், அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அடுத்து சுவாதியில பிறந்தவங்க இப்பதாங்க நிம்மதியான ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. சுவாதியில பிறந்தவங்க எல்லாமே ஆசைப்படுறீங்க, பெருசா நடக்கல. வருமானம் சரியில்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை உத்தியோகம் நல்லா இல்லை, வேலையில நிம்மதி இல்லை, வேலை பார்க்குற ஆள்கிட்ட பிரச்சனை பார்த்தேன், ரொம்ப ஒரு போட்டி போராட்டம், அவமானத்தை பார்த்து நான் நொந்து போயிருக்கு. எத்தனை பேர் கேட்டு பாருங்க சுவாதியில பிறந்தவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சுவாதினத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். டைமிங், வேலை இட மாற்றம், தொழில் மாற்றம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி ஒரு அமைப்பு வந்தா பண்ணிக்கோங்க. ஒரு சுபகாரியம் மாதிரி பண்ண பாருங்க. இந்த சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் பக்காவா வேலை செய்யும். அடுத்து சுவாதிக்கு அப்புறம் விசாரணை பாருங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், எதுக்குமே கவலைப்படாம இருப்பீங்க. இனிமே எந்த ஒரு கவலையும் படாதீங்க. இப்போ ஒரு சூரிய பகவானோட திக்பலமா 14 திக்குள்ள திக்பலமா வந்து குரு சேர்ந்து இருப்பதால், சிவராஜ் இருப்பதால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், லாபம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், பொருளாதார வருமானம் இன்கம் நல்லா இருக்கும், எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். பாருங்க யாரு இந்த விசாரத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு பண செலவு, சுப செலவு மாதிரி நீங்க பண்ண போறீங்க. அந்த மாதிரி இருந்தா பண்ணிக்கிங்க. நான் சொல்றது விசாரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் தேடி வரும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் கவனமா பண்ணிக்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு தேடி வரும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். மெயினா நகை கடை வச்சிருக்கவங்க, காசு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பதமாகவே அமைகிறது.